தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பழைய வழக்கு விவரங்களையும் என்ஐஏ கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் என்ஐஏ ஜாஃபர் சாதிக் தொடர்பான விவரங்களை சேகரிப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜாஃபர் சாதிக்கின் மீதான வழக்கு ஆவணங்களை என்சிபி இருந்து என்ஐஏ கேட்டிருப்பதாகவும், பழைய வழக்குகள் தொடர்பான விவரங்களை கேட்டிருப்பதாகவும், அதே போல ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வங்கி கணக்குகள், பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை சேகரிப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய வழக்கை என்ஐஏ கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதன் மூலம் அவர்கள் கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல நேற்றைய தினம் கூட ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளி கைது செய்யப்பட்டு இருந்த ஒரு நிலையில் அந்த வழக்கில் தற்பொழுது வரை 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்கிற்கு 7 நாள் காவல் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தேசிய புலனாய்வு முகமை அந்த வழக்கை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்கினுடைய விவரங்களை என்ஐஏ சேகரிப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பழைய வழக்கு விவரங்களையும், அதே போல வங்கி கணக்குகள், பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட அந்த தகவல்களை என்ஐஏ சேகரிப்பதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.